வருகின்ற கோடை காலத்தை முன்னிட்டு மும்பையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 2 சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மும்பையிலிருந்து பெங்களூர் வழியாக கன்னியாகுமரிக்கும், மும்பையிலிருந்து ரேணிகுண்டா வழியாக சென்னை சென்ட்ரலுக்கும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. எந்த தேதியில், எத்தனை பெட்டிகள், எந்தெந்த நிறுத்தங்கள், வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை விடுமுறை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்ட்ரல் ரயில்வே சார்பாக மும்பையிலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது. ஏற்கனவே தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு லோக்மானிய திலக்கிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ரயில் தமிழ்நாட்டிற்கு வருவது கிடையாது. முழுவதும் கொங்கன் ரயில்வேயும் கேரளாவையும் கவர் செய்யக்கூடிய ரயில். தற்போது தமிழகத்திற்கு 2 சிறப்பு ரயில்கள், ஒன்று கன்னியாகுமரிக்கும் மற்றொன்று சென்னைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் சென்ற முறை சென்ற வழித்தடத்தின் வழியாக செல்லாமல் ஒரு புதிய வழித்தடத்தில் செல்ல இருக்கின்றது. பெங்களூர் வழியாக இயக்கப்பட இருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் ரயிலாக மும்பை கன்னியாகுமரி ரயில் பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 01005 01006 மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இந்த ரயில் இயக்கப்படும் தேதியில சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதன்படி மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஜூன் 25ஆம் தேதி வரை 12 புதன்கிழமைகளில் அதிகாலை 12:30 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் கன்னியாகுமரிக்கு மறுநாள் வியாழன்கிழமை மதியம் 1:45 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் 26ஆம் தேதி வரை 12 வியாழன்கிழமைகளில் மாலை 4:45 மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 4:15 மணிக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும். முன்னதாக திங்கட்கிழமைகளில் மும்பையிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த சிறப்பு ரயில் ஒரு 2 வாரங்களுக்கு இயக்கப்பட்டது. ஆனால் போதுமான வரவேற்பு இந்த ரயிலுக்கு கிடைக்காத நிலையில் தற்போது இந்த ரயிலோட வழித்தடத்தை பெங்களூர் வழியாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது தாதர், தானே, கல்யாண், லோனாவாலா, பூனே, தாவுந்த், கருடுவாடி, சோலாப்பூர், காலபுரகி, வாடி, கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்த்ராலயம் ரோடு, குண்டக்கல், அனந்தபூர், தர்மாவரம், எலகங்கா, கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை, ஜோலார்பேட்டை, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் 4 ஏசி 2 டயர் பெட்டியும் 6 ஏசி 3 டயர் பெட்டியும் 4 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு எஸ்எல்ஆர், ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக 20 எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. பெங்களூரிலிருந்து தென் தமிழகத்திற்கு வருவதற்கு ஒரு பெர்ஃபெக்டான ட்ரெயின் அந்த ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல இருந்து தென் தமிழகமான மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு வருவதற்கு இரவு நேர ரயிலாக 2 மார்க்கத்திலும் அமைந்துள்ளது. இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ் பெங்களூர்ல இருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலியான மேஜரான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. இதனால ஒரு நல்ல ஒரு சக்சஸ் இந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கு கிடைக்கும். ஏற்கனவே பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு பாத்தீங்கன்னா ஹெவியான டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி மதுரைக்கு ஹெவியான டிமாண்ட் இருக்குது. இதனால மதுரையில இருந்து போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருச்சி வழியா தான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸ் திருச்சி வழியா தான் ஆபரேட் ஆக போகுது. இந்த ட்ரெயினுக்கு ஒரு பயங்கரமான ஹிட் அடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. எனவே பெங்களூர்ல இருந்து தென் தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மும்பையிலிருந்து வரக்கூடிய பயணிகள் பெருமளவில் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது 12 வாரங்களுக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருக்கும் ஒரு சிறப்பு ரயிலாகும். இதே போலவே 4 வாரங்களுக்கு சென்னைக்கு சிறப்பு ரயில்களை மும்பையிலிருந்து இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 01015 01016 மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் 2 மார்க்கத்திலும் 4 சேவைகள் இயக்கப்பட உள்ளது. மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து ஏப்ரல் 9, 16, 23, 30 ஆகிய 4 புதன்கிழமைகளிலும் அதிகாலை 12:20 மணிக்கு மும்பையில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு அன்றைய தினம் 11:30 மணிக்கு வந்து சேரும். அதாவது செவ்வாய்க்கிழமை முடிந்து புதன்கிழமை துவங்கக்கூடிய நாளில் புறப்பட்டு அதே புதன்கிழமையிலே சென்னைக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏப்ரல் 10, 17, 24 மற்றும் மே 1 ஆகிய 4 வியாழன்கிழமைகளிலும் அதிகாலை 4 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மும்பை சிஎஸ்எம்டிக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:15 மணிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில் மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து தாதர், தானே, கல்யாண், லோனாவாலா, பூனே, தாவுந்த், குருடுவாடி, சோலாப்பூர், காலபுரகி, வாடி, கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்த்ராலயம் ரோடு, அதோனி, குண்டக்கல், கூட்டி, தாடிபத்ரி, எர்ராகுட்டலா, கடப்பா, ராசம்பேட், ரேணிகுண்டா, அரக்கோணம், பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி 2 டயர், 5 ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகள் இருக்கின்றது. இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக 4 வாரங்களுக்கு கடப்பா, ரேணிகுண்டா வழியாக இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. நீண்ட காலங்களுக்கு பிறகு கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம் என்பது மும்பையிலிருந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஆண்டுகள் தற்போது இல்லாம தான் இருக்குது, கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு. இருப்பினும் ஒரு சில ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா சில விழா காலங்களில் சிறப்பு ரயில்களை இயக்குனாங்க. இருப்பினும் இந்த முறை கோடை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை கன்னியாகுமரிக்கு பெங்களூர், மதுரை வழியாகவும் சென்னைக்கும் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் அதிக அளவில் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு மிக விரைவில் துவங்கப்படும். தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான்
நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.